4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். என் பின்னே என்றால் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உபதேசித்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதை காட்டிலும் மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்களையும் மனிதர்களையும் பின்பற்றி கொண்டும் அவர்கள் ரோல் மாடல், என்னுடைய ரோல் மாடல் இவர் தான், என்னுடைய ரோல் மாடல் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம், அவர்களுடைய மாதிரியாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறார், என் பின்னே வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது நான் உங்களை இப்படி செய்வேன். அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளின் வழி நடப்பதுதான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதுதான், அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்வதுதான் அவரை பின்பற்றுவது. அவர் பின்னே வருவது, அவர் பின்னே வருவது கஷ்டம் வரும், அவர் பின்னே வருவது நிந்தனை வரும், அவருக்கு என்னெல்லாம் உண்டானதோ ஒதுக்கி வைப்பார்கள், சிலுவை பாடுகள் வரும், பொய்யான பேர் வரும், அவமானம் வரும். இதெல்லாம் தாண்டி வரும்பொழுதுதான் அவர் எப்படி ஜெயம் பெற்றாரோ அதே போல நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் பெற்று எப்படி பிதாவின் வலது பரிசுத்தத்தில் விட்டிருக்கிறாரோ அதே போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு காணப்படுவீர்கள். எப்பொழுதென்றால் அவர் பின்னே வரும்பொழுது, உபத்திரவம் வரும்பொழுது, அவர் பின்னே வரும்பொழுது, கஷ்டங்கள், பொய்யான கிரியைகள், வேதனைகள், நிந்தனைகள், கண்ணீர்கள் எது வந்தாலும் அவர் பின்னே அவரை பின்பற்றி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி பெற்று பரலோகத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே போல நீங்களும் வெற்றி பெற்று நித்தியமாக ஜீவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றி வாங்க, மனுஷங்களை பின்பற்றாதீங்க, மனுஷருடைய கிரியைகளை பின்பற்றாதீர்கள், மனுஷனை நம்பி போகாதீங்க, வேஸ்ட் அது. தேவனை மட்டும் நம்பி வாங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் நடத்துவார், அவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உண்மையா இருப்பார். அவர் சுத்தத்தை செய்ய, அவர் உங்களுக்கு விருப்பமானதை உங்களுக்கு செய்து முடிப்பார். அதனால் அவர் பின்னே நாம் செல்வோம். ஹல்லேலூயா.